முருகனே சாட்சி. பணத்துக்காக எல்ல தாண்ட மாட்டேன். என்னோட அம்மா என்ன அப்படி வளர்க்கல அப்படின்னு வேதனையோட சொல்லியிருக்காங்க தர்ஷா குப்தா. சின்ன திரையில இருந்து சினிமாவுக்கு வந்து பிரபலமான நடிகை தர்ஷா குப்தா இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நல்ல வருமானம் ஈட்டிட்டு வந்த நிலையில தன்னோட பேர்லயே புதுசா ஒரு ஆப் செயலியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுல வீடியோ கால்ல பேச 6,000 ரூபாய், பிராண்ட் ப்ரமோஷனுக்கு 50,000 ரூபாய், பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு 1000 ரூபாய், அப்புறம் 3 மாசங்கள் 1 வருஷத்துக்கான ஸ்பெஷல் ஸ்கீம்களும் ஆஃபர்களும் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க. தர்ஷா குப்தாவோட இந்த அறிவிப்பு சமூக வலைதளங்கள்ல பெரும் சர்ச்சையை கிளப்புச்சு. சில பேர் அவங்க மேல புகார் கொடுக்கக்கூடிய அளவுக்கு போனாங்க. இதனால கடும் மன உளைச்சலுக்கு ஆளான தர்ஷா குப்தா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல உணர்ச்சி பூர்வமான பதிவு ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. அதுல புரிந்து கொள்ளப்படாதது வலி அல்ல, என்னை நன்கு அறிந்த மனங்கள் கூட நான் அப்படிப்பட்ட ஒருவர் அல்ல என்று நம்பி விடுவதுதான் மிகவும் கஷ்டமான விஷயம். உங்களுக்காக ஒரு விளக்கம் உண்டு, தயவு செஞ்சு என்னோட கேப்ஷனை படிக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டு நீண்ட விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதுல இத்தனை வருஷங்களா என்ன நேசிச்சுட்டு வந்தவங்க கிட்ட நான் எப்படிப்பட்டவ அப்படிங்கறத விளக்க வேண்டிய நிலை வரும் அப்படின்னு நான் ஒருபோதும் நினைச்சதே இல்ல. ரினோன் செயலி அப்படிங்கறது என்னோட ரசிகர்கள் எனக்கு குடும்பம் மாதிரி. என்கிட்ட தன்னோட பிறந்த நாள் இல்லனா கல்யாண வாழ்த்துக்களை பெறவோ இல்ல என்கிட்ட தனிப்பட்ட முறையில பேசுறதுக்காகவோ முடியும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். அதுதான் நான் அதுல இணைய சம்மதிச்ச ஒரே காரணம். நான் சொல்றது உண்மை அப்படிங்கிறதுக்கு முருகப்பெருமானே சாட்சி. அந்த தளத்துல வேற என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு எப்பவுமே தெரியாது. என்னோட அம்மா எனக்கு கத்துக் கொடுத்த மதிப்புகளோட தான் நான் வாழ்ந்துட்டு வரேன். நான் கவர்ச்சியான புகைப்படங்களை பகிரலாம், ஆனா எனக்குன்னு சில எல்லைகள் இருக்கு. எந்த அளவிலான பணமோ இல்லனா புகழோ வந்தாலும் எந்த எல்லைகளையும் நான் ஒருபோதும் கடக்க மாட்டேன். என்ன பத்தின விமர்சனங்கள் என்ன அதிகமா காயப்படுத்தல. ஆனா இத்தனை வருஷங்களா என்ன நேசிச்சு நம்புனவங்க நான் ஒருபோதும் இல்லாத ஒரு நபரா என்ன நினைச்சிருக்கலாம். அப்படிங்கிறது தான் என்ன ரொம்பவுமே வேதனைப்படுத்துது. இத்தனை வருஷங்களா நீங்க அறிஞ்ச அதே நபராவே என்ன நினைச்சு வச்சுக்கோங்க. நான் ஒருபோதும் செய்யாத ஒரு விஷயத்துக்காக என்ன தவறா நினைக்காதீங்க அப்படின்னு ரொம்பவே உருக்கமா பதிவிட்டிருக்காங்க. தர்ஷா குப்தாவோட இந்த பதிவை பார்த்து அவங்களோட ரசிகர்கள் அப்புறம் நெட்டிசன்கள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க.